Hey guys, நான் தான் உங்கள் லைஃப் த்ரோட்லெஸ். And hey guys, எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. I am speaking, no cross speaking. Sit down please. Okay. And hey guys, நான் உங்கள் LTF நியூஸோ. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னா எங்கள் வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறோன்னா என்னென்னமோ பண்ண போகிறோம். ஏய் நீங்கெல்லாம் பைத்தியமாடா நீங்கள் மெண்டலா? வேறு. ஸோ இப்போ வந்துட்டு காலையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் எதுவும் சாப்பிட்றதுக்கு செய்யலை. ஸோ அதனால என்ன பண்ண போகிறோன்னா முட்டைக்கிட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்லேயே இப்பி மேகி இருக்குது, அதை வச்சு நமக்கு தெரிஞ்ச வித்தையில் சமைக்க போகிறோம். அது வந்துட்டு இந்த வாக்கில் காட்ட போகிறோம். ஸோ சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொடைக்கானல் ரைடில் நம்ம சேனலோட மைக்கோட ரிசீவரை தொலைச்சிட்டேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிடு. எனக்கு தெரிஞ்ச ஒன்று 1 வாரத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே தரமாக இருக்கும். இந்த முடியில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொறுக்கி வெளிச்சம் வந்துருச்சு. கடவுளையே பார்த்து பழச்சிக்கவா வளாக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. இப்போதைக்கு இந்த ஃபோனில் தான் ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நல்லா ரெக்கார்டாகவும் நம்புகிறேன். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. கொடைக்கானல் ரைடில் நம்ம சேனலோட மைக்கோட ரிசீவரை தொலைச்சிட்டேன். நல்லா ரெக்கார்டாகவும் நம்புகிறேன். ஸோ சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா எல்லா யூடியூப்னு சொல்கிறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், முதல்ல வெங்காயம் வெட்டணும். இந்த வெங்காயம் வெட்டுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்கள் அம்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆனியன் வாங்குறது மறந்துட்டு இங்கே எல்லாமே இருக்கா. ஆனால் ஆனியன் தான் இல்லை. இப்போ போய் நான் கடையில் ஆனியன் வாங்கிட்டு வந்துடுறேன். கடை வீட்டுக்கிட்ட ஒன்று இருக்குது. வளர்கிற பசியில் கடை வீட்டுக்கிட்ட ஒன்று இருக்குது. சரி, அந்த கடை திறந்துருக்குன்னு நினச்சாங்க. பார்த்தா அந்த கடை இல்லை. அதனால் இப்போ கொழுப்புனால வண்டி நிப்பாட்டிட்டு வந்துட்டு இப்போ நடந்தால் போயிட்டுருக்கேன். என்னடா வானத்தை காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. முகம் காட்டலாம், பார்த்த முகமே தானே புதுசாக பார்க்க போகிறீங்க. அதனால தான் என்ன கருகருன்னு தெரியுது. நான் மாறி இருந்தாங்க, கருப்புலாம் இல்லை. ஏண்டா கடலை முத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க. வந்தாச்சு. முதல்ல மேகியை வாங்கிட்டு போய் வீட்டில் போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சு வெங்காயத்தை மறந்துட்டு சாமான்களை வாங்கியாச்சு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்கி மொத்தத்தில் வாங்கியாச்சு. நம்ம தாங்க ஒரு 2 நாளைக்கு வீடியோ எதுவும் வராது. என் ஃபாலோவர்ஸ் யாரும் என்னை கோச்சிக்காதீங்க. வெங்காயம் வாங்கியிருக்கு, கூட கருவேப்பிலை வாங்கியிருக்கு, சாஸ் வாங்கியிருக்கு. கடையில் சாப்பிட்டா 100 ரூபாட்ட பில்லு வந்துருன்னு சொல்லிட்டு வீட்டில் சமைக்கலாம்னு நினச்சேன். சரி, வீட்டில் 110 ரூபா பில்லு வந்துருச்சு. சிவனேன்னு கடையில சாப்பிட்ருக்கலாமோன்னு தோணுது. சரி, இது ஒரு விளாக் ஆச்சே. சரி, நம்ம வீட்டுக்கு போய் சமைப்போம். நான் கரெக்டாக போகும்போது அந்த கடை சாத்தி இருந்துச்சு. இப்போ கரெக்டாக அந்த அண்ணா சாப்பிட்டு வந்து கடையை திறக்கிறாரு. இது கடை எவ்வளோ தூரம் நடந்து போனேன். ஏதோ பண்ணியாக சொல்ல வராருன்னு வீட்டுக்கிட்ட பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடை விட்டால் ஒரு 800 மீட்டர் 900 மீட்டர் நடந்து வேறு ஒரு கடைக்கு போகணும். இப்போ அந்த கடையை தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, வேணா வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் பாதுரம் வந்ததுக்கப்புறம் தான் அதை போனவே செஞ்சிச்சு. ஏய் நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலை தானே வைக்கணும். இது போன வாட்டி வாங்கிட்டு வரும்போது தான், போன வாட்டி தான் செக் பண்ணும் போது தான் மிஸ் ஆச்சு. ஆனால் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகும். பிசிறியெல்லாம் முடிக்க போகிறோம். ஓகே, சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நூடுல்ஸ் ஸ்பாட்லேருந்து எந்த வீடியோவுமே ரெக்கார்ட் ஆகலை. நான் தனியாக பேசிட்டு வந்துட்டு இருந்துருக்கிறேன். ஐயோ ஏடி வெயிட் பண்ணுங்கள், அந்த ஆவியில் வெளியே போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ நம்ம சமையலையே தெரியல, திடீர்னு வீடியோ ஆட்டோமேட்டிக் கட்டாக ஒரு ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல போய் ஸ்டோரேஜை கம்மி பண்ண. முக்கால்வாசி கிளிப்ஸும் ரெக்கார்ட் ஆகலை. எதனால்னா நம்ம ஃபோனில் ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக இருக்க வரைக்கும் என்னடா அந்த ஃபோனில் பண்ணனா அடங்கம்மால இல்லை யானை கக்குச்சாடா. நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. நான் எதுவுமே பண்ணல. இருக்கிற எல்லாம் நம்ம வீடியோ விலாகும் அதில் தான் கிடக்குது. விலாக் ஒன்று எடிட் பண்ணல. சீக்கிரம் விலாக் எடிட் பண்ணி கொடுத்துட்டுனா ஸ்டோரேஜ் கம்மியாயிரும். ஸோ ஓகே, நீ அவுட்புட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னச்சுன்னு பார்த்தா நம்ம ஃபோனும் சரி பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தை கிச்சனில் இருந்தேன். ஆனால் 11 நிமிஷம் அப்படியே மட்டும் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அருமையானது நமக்கு சம்பவம். இந்த ஃபோனில் தான் ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா ரெக்கார்டாகவும் நம்புகிறேன். ஏப்ரல் ஃபூல். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை?
கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. மேகி இருக்கு, அதை வச்சு நமக்கு தெரிஞ்ச வித்தையில சமைக்க போகிறதுக்கு இந்த ஃபோனில் தான் ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நல்லா ரெக்கார்டாகவும் நம்புகிறேன். கடையில் சாப்பிட்டா 100 ரூபா பில்லு வந்துடும் சொல்லிட்டு வீட்டில் சமைக்கலாம்னு நினச்சேன். சரி, வீட்டில் 110 ரூபா பில்லு வந்துருச்சு. முக்கால்வாசி கிளிப்ஸும் ரெக்கார்ட் ஆகலை. எதனா